நெல்லை மாவட்டம் செப்பறை ஸ்ரீ அழகிய கூத்தர் ஆணி உத்திர திருமஞ்சன திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருமஞ்சன விழாவில் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான திருக்கோயில் செப்பறை ஸ்ரீ அழகிய கூத்தர் திருக்கோயிலாகும். இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள்பாலிக்கின்றனர். ஹிரண்யவர்மன் என்கின்ற சோழ மன்னனின் காலத்தில் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜருக்கு முன்பாக செய்யப்பட்டது இங்குள்ள நடராஜர் திருவுருவம். இந்த நடராஜமூர்த்தியின் அழகினை கண்டு மன்னன் அழகிய கூத்தர் என்று உருகினான். அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது. ஆடல் வள்ளலாகிய நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை அபிஷேகம் செய்ய வேண்டும் என ஆகம விதிகள் கூறுகின்றன. 3 முறை திதியிலும் 3 முறை நட்சத்திர நாளிலும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இதில் மிக சிறப்பானது மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம் மற்றும் ஆணி உத்திர நட்சத்திர திருநாளாகும். மேலும் ஆவணி, புரட்டாசி, மாசி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதிகளிலும் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அந்த வகையில் செப்பறை நடராஜமூர்த்திக்கு ஆணி உத்திர நீராட்டலானது 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு திருமஞ்சனமானது சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நவகலசங்கள் மற்றும் சங்குகள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்தும் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ண ஆகுதியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நடராஜமூர்த்தி உடனவர் சிவகாமி அம்பாள், மாணிக்க வாசகர், காரைக்கால் அம்மையார் ஆகியோருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை திரவியங்கள், வில்வம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், அன்னம், இளநீர், விபூதி, சந்தனம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு மிக சிறப்பாக அபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் மகா அபிஷேகமும் நடைபெற்றன. சிவனடியார்களால் திருவாசகம் பாடப்பெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு நடன தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நட்சத்திர ஹாரத்தி, கோபுர ஹாரத்தி, சோடச உபச்சாரங்கள் செய்யப்பட்டது. ஆனந்த கூத்தனின் அபிஷேகத்தினை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து சென்றனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.